நான் நினச்சேன் ஓரளவுக்கு கோயம்புத்தூர் அளவுக்கெல்லாம் இருக்காது என்று நான் நினைத்தேன். ஏன்னா தென் சென்னையில் நடத்துகிறாங்க, அங்கே இவ்வளோ கூட்டம் வருவதில்லை. ஒரு தன்னம்பிக்கை கூட்டம் கூட பிஎஸ்சி ஸ்கூலில் போயிருக்கேன், ஒரு 10 பேர் உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சும்மா அந்த சைடு போகிறவங்க பொழுது போலனா உள்ளே வந்து உட்காந்துருவாங்க போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு அழுக்கு துணியில் படப்படன்னு தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு பேனர் வேறு அங்கே தொங்கிட்டு இருந்தது. நான் இங்கே வந்து இவர் ஏதோ சொல்கிறாரு, வெள்ளையும் சொல்லியுமா வராரு, ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சேன். எனக்கு கிடைத்த முதல் அறிகுறி வந்து வாசலில் புத்தக கடை. சரி, புத்தக கடை ஏதோ பேருக்கு என்று பார்த்தா தேனி வைக்கிற மாதிரி அதை சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. சரி, வேடிக்கை பார்க்குறாங்கன்னு பார்த்தா வாங்குறாங்கன்னு பார்த்தா இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வீணாகக்கூடாது என்று சில பேர் கோயம்புத்தூர் போலவே கையில் நோட்டும் திறந்த பேனாவோடு உட்காந்துருக்காங்க குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு. இதை விட ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் எங்கே கிடைக்க முடியும்? ஒரு ரொம்ப அற்புதமான கூட்டம். தேடி விரும்பி வேண்டும் என்று கேட்கிற கூட்டம். திரைப்படங்களுக்கு கூட்டம் இருக்கிறது, பல இடங்களில் கூட்டம் இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மாலை வேலையில் அவர் சொன்னார், நான் வந்தபோது கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்ததோ என்று நான் நினைத்து கொள்ளுவேனோ என்று அவர் ஒரு பதட்டத்தில் சொன்னார். வந்துடுவாங்க. எனக்கு பிரச்சனையே, நான் வந்துட்டேன். வர்றவங்க வராது அவங்க இஷ்டம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் என்ன அரசியல்வாதியா? அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பட் இப்போ பார்த்தா அரங்கு முழுவதுமாக இருக்கிறது. நல்ல விஷயம். ஒரு தேசம் முன்னேற வேண்டும் என்றால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1900 தொடக்கங்களில் முன்னேறிய போது இது போல் பல இடங்களில் பேசி பல ஊக்குவிப்பாளர்கள், பல செய்தி தெரிவிப்பாளர்கள் இது மாதிரி வந்து விரிவாக எல்லாம் சென்று அடைஞ்சதன் காரணமாக தான் அங்கே மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் நிறைய வந்து அமெரிக்கா ஒரு டெவலப் ஆச்சு. அந்த விதத்தில் இப்போதைக்கு நீங்கள் இங்கே பெருந்திரளாக வந்திருப்பதை பார்த்தால் இது கண்டிப்பாக சிகரங்களை நோக்கி போகிற ஒரு கூட்டம், ஒரு தேடுதல் இருக்கிற கூட்டம். அதற்காக இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு பாண்டிச்செல்வம் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், ஒரு கூட்டத்தினுடைய வெற்றி என்பது அந்த கூட்டத்தில் அந்த வந்து பேசுகிற பேச்சாளன் மீது கூட்டத்திற்கு இருக்கிற நம்பிக்கையும் அந்த பேச்சாளனுக்கு அவனுடைய பேச்சின் மீது இருக்கிற நம்பிக்கையும் என்று சொல்லுவார். அந்த விதத்தில் நீங்கள் நம்பிக்கை தான் வைத்திருக்கிறீர்கள். அதனால தான் வந்து நான் பார்த்தேன், எல்லா இடங்கள்லையும் எல்லோரும் கைத்தட்ட தெரியாது. பல கூட்டங்களில் வந்து நாங்கள் சொல்லுவது உண்டுனா, இந்த இடத்துல கைத்தட்டுவாங்க வழக்கமாக என்று சொன்னால் அப்புறம் கைத்தட்டுவாங்க. இங்கே நான் ஐயா ஆய்வாளர் அவர்கள் பேசுகிற போது நீங்கள் செய்ததை பார்த்தேன். அவர் ஒவ்வொரு சிகரம் ஏறுற போதும் ஒரு படிக்கும் கைத்தட்டுறீங்க. டமால் 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 டமால், ஒரு தயாராக ரெடியாக, அதாவது ஒரு தீக்குச்சி நல்லா காஞ்சிருந்தால் எப்படி இருக்கும், அப்படி பொறுதுனாலே படக்குன்னு பற்றிக்கும், அந்த மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கிறீர்கள். ஒரு கதை சொல்லுவேன் நான். ஒரு அம்மா, வயசான அம்மா ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு. இந்த ஸ்டார் ஹோட்டலில் அவங்க ரூம் ஏற்கனவே புக் பண்ணியிருக்காங்க, ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷனில் வந்துட்டு ரூம் கேட்குறாங்க அவங்க. அது ஒரு விடிகாலை நேரம், ஒரு 4 மணி. அவங்க லக்கேஜ் எல்லாம் தனியாக அந்த சைடு இருக்குது. ரூம் அவங்களுக்கு அலாட் பண்ணிவிட்டு ஒரு பெல் பாய் டைரக்ட் பண்ணோன்னா அவன் கையில் அந்த அம்மா பொட்டி எடுத்துக்கிட்டு 2 அடி முன்னாடி நடக்கிறான். பின்னாடி அந்த அம்மா வெள்ளைக்காரம்மா தள்ளாடிக்கிட்டே பின்னாடி போகிறான். போகிறப்போது அவன் சொல்கிறான், அம்மா உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் 104. அந்த அம்மா சொல்கிறாங்க, ரூம் நல்லாயிருக்கும். இன்னும் 2 அடி தள்ளி போனோடனே அவன் சொல்கிறான், அம்மா உங்களுடைய ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது கேரிடாரில். அந்த அம்மா சொல்கிறாங்க, ரூம் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 அடி தள்ளி படி ஏறினோடனே அவன் சொல்கிறான், அம்மா உங்கள் ரூமில் ஜன்னல் பக்கத்தில் டாய்லெட் இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ரூம் நல்லாயிருக்கும். அவன் நின்னுறான், திரும்பி அவங்கள கேட்குறான், நீங்கள் ஏற்கனவே இந்த ஹோட்டல் வந்திருக்கீங்களா? இல்லை. இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்க முடியாது, பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ரூமை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எப்படிம்மா எதை சொன்னாலும் ரூம் நல்லா இருக்கும்ன்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, ரூம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இங்கே முடிவு பண்ணிட்டேன். ரூம் நல்லா இருக்குங்கிறத நான் ஏற்கனவே இங்கே முடிவு பண்ணிட்டா ரூம் நல்லா தான் இருக்கும். ரூம் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். நாம் பல சமயங்களில் நல்லா இருக்கும்னு ஒன்று முடிவு பண்ணிட்டு பார்த்தா அது நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தா அது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆக முடிவாகிறது இங்கே இருக்குது. இதை வச்சு தான் இந்த கூட்டம் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. கூட்டம் நல்லா தான் இருக்கும். இப்போது
நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கூட நினச்சேன் நம்ம வந்து ரொம்ப பயமுறுத்துகிறாங்களே இந்த கூட்டத்தை பற்றி, என்ன உதாரணங்கள்லாம் சொல்லலாம், இவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நான் இங்கே வந்து உங்ககிட்ட கற்றுக்கலாம் போல் ஒரு கூட்டம் வந்து உட்காந்துருக்கீங்க. இந்தியா வளருகிறது, இந்தியா வளருகிறது. பல சமயங்களில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சூப்பர்ஃபிஷியலாக காதில் பட்டு தலையில் பட்டு அப்படி போயிடுது. உள்ளே வந்து இன்டர்னலைஸ் ஆகிறதில்ல, நம்ம உள் வாங்கிறதில்ல. இப்போ எத்தனை பேரால் உண்மையாக வந்து இந்தியா டெவலப் ஆகிட்டுருக்கு, நாம் ஒரு அற்புதமான நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எது செய்தாலும் வேறு எந்த காலத்துலேயும் முன்னால் செய்ததை விட குறைந்த முயற்சியில் பெரிய பலனை பெறக்கூடிய காலம் என்று உணர்ந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. பல சமயங்களில் நிகழ்ந்து முடிந்து போன பிறகு நிகழ்ந்து முடிந்ததை பற்றி பேசவும் விவரிக்கவும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் நிகழ்கிற பொழுதே நிகழ்த்துகிறார்களாகவும் நிகழ்வதை முழுவதும் புரிந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிற வாய்ப்பு வந்து ஒரு பெரிய ஒன்ஸ் இன் ஃபியூ செஞ்சுரிஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லுகிறார்கள். ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை முன்பு அமெரிக்காவுக்கு வந்தது போல், ஜப்பானுக்கு வந்தது போல் இந்தியாவுக்கு வந்திருக்கிற வாய்ப்பு, வளர்ச்சி வாய்ப்பு வெரி ரேர். இது ரொம்ப நாள் ஒரு 30-40 வருஷம் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போயிடுச்சு. ஸ்டார்டட் இன் 1990. ஒரு கோல்டன் ஏஜில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் இந்தியா வளர்ந்த நாடு வளராத நாடு என்று பிரிக்கப்பட்ட போது ரெண்டு நடுவில் வளரும் நாடு என்று இருந்தது. இப்போ உலகத்தில் எப்படி பிரிக்கிறாங்கங்கிறதையே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து எமர்ஜிங் எக்கானமிஸ் என்று பிரிக்கிறார்கள். புதிதாக வளருகிற நாடுகள். புதிதாக வளருகிற நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்கிற 4 நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. இது 4ஐயும் சேர்த்து பிரிக் தேசம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரிக் தேசத்தில் இந்தியா இருக்கிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இது 4. மேக்நாத் தேசாய்ங்கிற ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அவர் சொல்கிறார், இன் அபவுட் 30 years to 40 years இந்தியா வந்து நெக்ஸ்ட் டு சைனா இருக்கும், அமெரிக்கா எய்தர் செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னும் 40 ஆண்டுகளில் உயரமாக இருக்கும். இந்தியா வந்து ஒரு பெரிய பொருளாதார வளம் இருக்கிற நாடாக இருக்கும். மற்ற விஷயங்களை நாம் எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியாது. நமக்குள்ளார சமூக நல்லிணக்கம் இருக்கணும், நமக்குள்ளார சகிப்புத்தன்மை இருக்கணும், நமக்குள்ளார குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் எக்கனாமிக்கலி வில் பி வெரி வெல் ஆஃப். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க. அந்த காரணம் வந்து இந்தியாவில் யூத் ரொம்ப அதிகம். நம்மளுடைய மக்கள் தொகை வந்து 121 கோடி. 121 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி பேருனுடைய வயசு லெஸ் தேன் 30, 30க்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய மக்கள் தொகையே 30 கோடி தான். நம்மக்கிட்ட 30 வயசு கீழே இருக்கிறவங்க கவுண்டே 60 crores. பல நாடுகளில் மக்கள் தொகை 5 கோடி 6 கோடி. சிங்கப்பூர்லாம் போனால் 60 லட்சம். சும்மா வட சென்னையை விட சின்னதாக இருக்கும் போல். அவ்வளோதான் ஒரு நாடே. ஆக இப்போ வந்து பல சமயங்களில் கிராமர் மாறிடும். இப்போ கிராமர் மாறி இருக்குது. நாம் இன்னும் பழைய சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கம்ப்யூட்டரில் புது சாஃப்ட்வேர் போடணும். எனக்கு MS 2000 2007 எந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கோன்னு நமக்கு தெரியல, அதனால் நமக்கு ஒர்க் ஆகலை. இந்தியா புது ப்ரோக்ராமில் ஓடிட்டுருக்கு. இந்தியா புது ப்ரோக்ராமில் ஓடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களாம் போயாச்சு. 1 கோடி பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் இந்தியாவில். உலகத்திலேயே மிக அதிகமாக வெளிநாட்டில் சம்பாதித்து தாய்நாட்டுக்கு அனுப்புகிற மக்கள் இந்திய மக்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம தான். முன்னாடி வந்து சைனா இருந்தான், நம்ம செகண்ட் இருந்தோம். ஸோ அவ்வளோ பணம் வந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோ பேர் படிக்கிறார்கள், வெளியில் போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பல பேருக்கு இந்த விவரங்கள் எல்லாம் தெரியாமல் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்ததோ அதையே நினைத்து கொண்டு அதே போல் உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பவர் மாறி போச்சு, கண்ணாடி மாற்றணும். இப்போ வந்து நாம் ஒரு வித்தியாசமான உலகத்தில் இருக்கிறோம். அதுலேயும் இந்த இளைஞர்களுக்கு 30 வயசுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா எல்லாரும் 30 வயசில் இல்லை. இப்போ வந்து 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் இந்தியாவில் 10 கோடி பேர், 10 கோடி குழந்தைங்க இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 to 10, 10 to 15, இது ஏதோ ஒரு ஏற்படுத்தி வைத்தது போல் 10 கோடியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இவன் 10th முடிப்பான், 12th முடிப்பான், ITIயோ DMEயோ முடிப்பான், இன்ஜினியரிங் முடிப்பான், BSc BCom முடிப்பான், ஜாப் தேடிட்டே இருப்பான். இவெல்லாம் சும்மா இருக்க மாட்டான். எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன் வேணும், ஒரு பேண்ட்டு சட்டை வேணும், ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு பெட்ரோல் போடணும். இது எல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இவ்வளோ பேரையும் கிளப்பி விட்டுட்டா இவ்வளோ பேரும் சேர்ந்து எதாவது உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க இந்தியாவில்.
ஸோ இந்தியா அடங்கவே அடங்காது. இந்தியாவுடைய ஒரு முரட்டு குதிரை மாதிரி இது. அதனால தான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வளர்ந்த நாடுகள் எல்லாம் கடை பரப்புவதற்கு இந்தியா தான் சரியான இடம் என்று தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நீங்கள் சீனா போன்ற தேசங்களில் கூட அங்கே இருக்கிற அரசியல் கொள்கைகளால் ஒன்று அங்கே அவ்வளோ தூரம் பெரிய சுயமாக சிந்தித்து வந்துவிட முடியாது. ஏற்றுமதி செய்து கொண்டே இருப்பான், கெட்டு போனால் நிறுத்திட்டு முழிப்பான், என்ன பண்ணுறதுன்னு மேலே பார்ப்பான். மேலே இருக்கவங்க சுறுசுறுப்பாக இருந்தால் மாற்றுதல் வரும், இல்லைனா வராது. இங்கே தன்னால் செய்யக்கூடிய திறமை இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம எண்ணிக்கையில் இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, அவர்களுடைய தவறான ஒரு மக்கள் தொகை கொள்கையினால் ஜனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் ஒரு குழந்தை என்று சொல்லிட்டதுனால நீங்கள் பாருங்கள், 2 பெற்றோருக்கு ஒரு பெண் குழந்தை, இன்னொரு 2 பெற்றோருக்கு ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, இது வந்து 2, 2, 4, 2, 6 பேருக்கு ஒரு குழந்தை கல்யாண வயசில் இருக்குது. அங்கே 6 பேருக்கு இன்னொரு பெண் குழந்தை கல்யாண வயசில் இருக்குது. இந்த 6 அந்த 6 12 பேருக்கும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெக்கணும். அப்போது யார் சப்போர்ட் பண்ணுறது இந்த பெற்றோரை? இப்போ சைனா அப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. அவளுடைய ப்ராப்ளம் வந்து நிறைய வயதானவர்கள் இருக்கிற தேசமாக மெல்ல மெல்ல வயதாகி கொண்டு இருக்கிறது. ஒரு நாட்டில் இருக்கிற விஷயத்திலே முக்கியமானது மக்கள் தான். எது இல்லாவிட்டாலும் நாம் வந்து மேலே வந்து விடலாம், மக்கள். ஸோ இந்தியா வந்து உலகத்துக்கே மக்கள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தேசமாக ஆக போகிறது. என்னடா எக்ஸ்போர்ட்னா பீப்புள்னு சொல்ல போகிறோம். நம்ம ரஷ்யா, யூரோப்பில், ஐரோப்பாவில், நியூசிலாண்டு, எல்லா இடங்கள்லையும் வந்து இப்போவே பல இடங்களில் நம்முடைய ஆட்கள் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது போதாது. ஆனால் இன்னும் வர 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 நம்ம தான் இருக்க போகிறோம், ரொம்ப அதிகமாக இருக்க போகிறோம். அதற்கான பிள்ளைகள் இப்போ இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிற மெட்ரிகுலேஷனில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்க கல்லூரிகளில் இருக்காங்க. இவங்க தான் நாளைய இந்தியா மட்டுமல்ல, நாளைய உலகம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, இந்தியாவே சிகரத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நாம் வழக்கம் போல் பல பேருடைய ஒரு பிரச்சனை வந்து ஒரு சராசரி மனப்பான்மை. சராசரி மனப்பான்மைனா என்னென்னா, இப்போ வந்து இந்தியா எத்தனை % வளருது அப்படின்னு கேட்டால், இந்தியா வந்து முதல்ல 9%, 8%, இப்போ 6% வளருது. 6% ஜிடிபி க்ரோத். 6% வளருதுன்னா நம்ம எத்தனை % வளரணும் அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க மினிமம் 6ங்கம்மா. நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெரிய நிறுவன குழுமத்தினுடைய தலைவர் பேசினார். அவர் சொன்னார், அப்போது இந்தியா 9% வளர்ந்துச்சு. அவர் சொன்னார், இந்தியா 9% வளர்ந்தா எங்கள் நிறுவனம் 27% வளரும். we are always 3x the national growth. ஏன்னா சராசரி என்பது உயரமானவர்களையும் உயரம் குறைவானவர்களையும் சேர்த்து ஒன்றா போட்டு வகுத்து எடுக்கிற ஒரு சராசரி தான். நான் சராசரியா? நீங்கள் சராசரியா? நாம் சராசரிக்கு மேலே என்று நினைக்கிறவர்கள் இப்படி வளர்ந்து விடுகிறார்கள். சராசரிக்கு மேலே நினைக்கிறவங்க இப்படி வளர்கிறாங்க. சராசரிக்கு மேலே நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. சராசரிக்கு மனப்பான்மையை விட்டு விட்டு மேலே வந்தவங்க மேலே வந்துடுறாங்க. அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க இந்தியாவை மேலே, அவங்க தான் இந்த நாட்டை தூக்கிட்டு போகிறாங்க. நாம் சராசரி அல்ல. உங்களுக்கு தெரியும், பாரதியாருடைய பாட்டு ரொம்ப சரியாக நீங்கள்லாம் பாடுவீங்க. நான் பாடுறேன் பாருங்கள். தேடி சோறு நிதஞ்சென்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, தேடி சோறு டெய்லி சாப்பிட்டு சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பிறர்வாட செயல்கள் புரிந்து, மற்றவனை வந்து கெடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு, நரைகூடி கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இரையாகி, பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல, பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வாயா அப்படின்னு கேட்குறார் பராசக்திகிட்ட. பல பேர் வந்து வேடிக்கை மனிதர்களாக இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு தெரில. இன்னமும் வந்து திரைப்படங்களுக்கு போய்கிட்டு, செவுத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு, அங்கே இங்கேயும் கலாட்டா பண்ணிக்கிட்டு, தகராறு பண்ணிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, ஹலோ பஸ்ஸு கிளம்பி போகுது, என்டையர் இந்தியா முன்னேறுது, எல்லாம் வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, மண்ணை பிரட்டி போடுறான், கட்டடம் கட்டுறான். போய் பாருங்கள், பெரும்பாக்கம்னு ஒரு ஊர். நான் என் பையனுக்கு வீடு வாங்குறதுக்காக போன பயந்துட்டேன். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் ஏமாந்தா எல்லாம் முடிச்சிருவாங்க போட்டு. கட வென்று விழித்து கொண்டவர்கள் மேலே போய் கொண்டே இருக்கிறார்கள். இப்போ காற்றடிக்கிற போது இந்த சைடு வண்டி ஓட்டினா வேகமாக ஓட்டலாம். இது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அமெரிக்கா கண்டுபிடித்த போது எப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, போகிறவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று. இன்றைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு மரத்துக்கு போனீங்க, ஏதாவது காய் பறிக்கணும்னா தாழ தொங்குகிற கனிகளை சுலபமாக எடுத்துடலாம். அப்புறம் லேட்டாக போகிறவங்க நடுவில் மரத்தில் ஏறி பறிக்கணும், அதுக்கப்புறம் தேடணும், மேலே போகணும், ரொம்ப உச்சியில் போய் ரிஸ்க் எடுத்தால் தான் மாங்காய் கிடைக்கும்.
ஆக இப்பொழுது இப்போ கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் டைம் லெஃப்ட். இப்போயாவது சுறுசுறுப்பாகி விட வேண்டும். எது செய்தாலும் வாய்ப்பு இருக்கிற ஒரு நேரம். இப்போ நாம் அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.